தொழில் வளர்ச்சிக்கு உதவுது, தொழிலாளிகளுடைய நலனுக்காக இயங்குது. இதை தாண்டி தொழிற்சங்கங்கள் செயல்படுவது சமூகத்தில் என்ன விதமான பிரதிபலிப்புகளை விளைவுகளை அதே மாதிரி அந்த சங்கம் இயங்குகிற அந்த சுற்று வட்டார பகுதிகளில் பிற பகுதி மக்களுடைய நலனை பிரதிபலிப்பதற்கான நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்னவாக தொழிலாளி சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் பேங்க்ல போட முடியாது. தொழிலாளிக்கு கிடைக்கிற சம்பளம் அப்படியே கொண்டு போய் பேங்க்ல இருப்பு கட்டக்கூடிய சம்பளம் வாங்கினா முதல் 10 நாளைக்குள்ள செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை செலவழிச்சுட்டு அடுத்த 10 நாளைக்கு கடை வாங்கி அப்புறம் மறுபடியும் 30வது நாள்ல சம்பளம் வாங்கி கடனை அடைக்கிறவனா தான் இருக்கே தவிர எந்த தொழிலாளியும் அதை வச்சு பிரமாண்டமா சேமிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அவன் செலவழிக்கிறான் அப்படின்னா ஒரு முதலாளி கையில பணம் இருந்ததுன்னா அதை மூலதனமாக்குவான், அதை சேமிப்பான். ஆனா அல்லது ஏற்றுமதி பண்ணுவான் அல்லது வேறு முதலீடு செய்வான். ஆனா ஒரு தொழிலாளி கையில பணம் வந்தா அது அவன் செய்யறது அனைத்துமே சமூக செலவு தான், சமூகத்துக்கு தான் போய் ஒரு ஒரு தொழிற்சங்கம் தொழிலாளியை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கான நலன்களை அது உரிய அளவு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மதுரை ஒரு காலத்துல அங்க வந்து பஞ்சாலயத்துல கிட்டத்தட்ட ஒரு சுற்றி ஒரு 16-17 மில்கள் இருந்தது. இந்த கடைத்தெருல வந்து தீபாவளிக்கு முன்னாடி எப்போ வந்து துணி வியாபாரம் களை கட்டும் அப்படின்னா என்னைக்கு மில்கள்ல போனஸ் போட்டானோ அன்னைக்கு அங்க விலகிறதுக்கு இடம் இருக்காது. போனஸ் போடலைன்னாக்கா அங்க வாங்குறதுக்கு நாதி இருக்காது. ஏன்னா இது வந்த பிறகுதான் அந்த அந்த அவனை தொடர்ந்து ஒரு அதை தொடர்ந்து எத்தனை வருது வேலை பார்க்கறது அப்படின்னாக்கா அந்த அந்த முதலாளி அந்த சின்ன முதலாளிக்கு அதுக்கு லோடு எடுத்துட்டு போறவர் அதுக்கு காவல் காக்கிறவர் இறக்குறவர் ஏற்கிறவர் அப்படின்னு எல்லா வகையான முறையிலையும் அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன்ஸ் இருந்த இடத்துல சமூக ஒழுங்குங்கிறதே மிக நன்றாக கேட்டீங்க சொல்லுவார். மதுரை வந்து 1வது வார்டுல தண்ணி வரலைங்க அப்படின்னு சொன்னா அவன் நேரா போய் மாநகராட்சியில அப்ப நகராட்சியில போய் சேருவாம நேரா வந்து நம்ம சங்கத்தை வந்து சொல்லுவானுங்க, 1வது வார்டுல தண்ணியா வரலீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சங்கத்தை வந்து கேட்பான். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ல நிப்பாட்டியப்ப 1வது வார்டுல தண்ணி வரலையா வா அப்படியே ஊர்வலமா நகராட்சிக்கு போவோம் அப்படின்ட்டு அப்படியே நகராட்சிங்கிறது வந்து இப்ப மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல அப்ப இருந்துச்சு. அப்ப அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பாப்பா ஊர்வலமா போவோம் அப்படின்னா பாதி தூரம் போறதுக்கு முன்னாடியே அங்க சரியாயிரும். தொழிற்சங்கத்துல போய் சமூகத்தினுடைய பிரச்சனையை கொடுப்பது அப்படின்னு ஏன் இப்ப நம்மளே நமக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம வெறுமனை வந்து நம்ம தொழிற்சங்கத்துல நம்ம சம்பளம் பஞ்சப்படி போனஸ் நலவாரியம் மட்டுமா பாக்குறோம். இந்த எத்தனை உறவுகளுடைய ஆஸ்பத்திரி பற்றிய பிரச்சனை வருது, எத்தனை உறவுகளுடைய சண்டை தனிப்பட்ட சண்டை முறைகளை தீர்க்கிறதுங்கிறது வருது, எத்தனை நீதிமன்றங்கள் வக்கீல்கள் அப்படிங்கிறது வருது, எத்தனை தகராறு குறுக்கல் வாங்கல் தகராறு வருது, பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது வருது, அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து நீக்கிட்டாங்கிற வருது. இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு தொழிற்சங்கம் இருக்கும்போது அதுக்கு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கும்போது யாருக்கெல்லாம் குரல் எழுப்ப முடியலையோ குரல் இல்லாதவர்களாக யாரெல்லாம் இருக்காங்களோ வசதி படைச்சையும் வந்து நம்மகிட்ட எவனும் கேட்க போறதில்ல. யாரால வந்து ஒரு தனி மனுஷனா வந்து தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க முடியலையோ அவனெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் ட்ரேட் தான் பாது. ஒரு பிரபலமான டைரக்டர் சொன்னாரு, பம்பாய் வந்து தொழிற்சாலைகள் அடர்ந்திருந்து தொழிலாளர்களுடைய தலைநகரமாக அது இருந்தபோது பம்பாய் வந்து மிக மிகச் சிறந்த ஒழுக்கமான நகரமாக உலகத்தில் சிறந்த ஒழுக்கமான நகரமா இருந்துச்சு. தொழில்கள் அழைத்து தொழிற்சங்கங்கள்லாம் மதிக்கப்பட்டிருந்து இன்றைக்கு உலகத்திலேயே நிழல் உலகமாக தாதாக்கள் மூலமாக பம்பாய் மாறிடுச்சு. பம்பாய் மாறுறதுக்கு அப்படி ஒரு காரணம் சொன்னது வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு முதலாளி. இங்கேயும் சங்கத்தெல்லாம் அழிக்கணும்னு இருக்காங்க. நாளைக்கு கோயம்புத்தூரும் திருப்பூரும் கூட இந்த மாதிரியான முறையில மாறி போகும். கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு பிஜேபி ஜெயிக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்க சமூக ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு. அங்க அந்த 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 இருக்க மில்லுலாம் ஓடிட்டு இருந்து அங்க இருக்க மில்லுல கூட வேலை பார்த்துட்டு இருந்தான்னா நிச்சயமாக கோயம்புத்தூர்ல இந்த சமூக ஒழுங்கு கெட்டு போயிருக்காரு. அப்ப ஒரு தொழிற்சங்கமாக இருப்பது என்பது அங்க வேலை பார்க்கிற தொழிலாளிகளுடைய நலனை காப்பது மட்டுமல்ல, அவனை மாதிரி அவனை ஒத்த அவனுக்கு கீழான பொருளாதார நிலை இருக்கக்கூடிய எல்லாருக்குமான அரணான பாதுகாப்பா வந்து தொழிற்சங்கம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாறு கூட நெடுக பார்க்கலாம். தொழிற்சங்கம்
தங்களுக்கான தங்களுடைய சம்பளம், பஞ்சப்படி, போனஸுக்காக மட்டுமே போராடினது அல்ல. இந்த ஊருக்காக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குடியிருப்புல வந்து சங்கம் வச்சிருப்பாங்க. தெருவிளக்கு எரியாம இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பஞ்சாலை தொழிலாளி, ஒரு இன்ஜினியரிங் தொழிலாளி, ஒரு துறைமுக தொழிலாளி அந்த இடத்துல குடியிருந்தாங்கன்னா, நிச்சயமாக அங்க பூரா ஆர்கனைஸ் பண்ணி அத தீர்க்கிறதுக்கான வழிவகை காமிப்பான். ஏன்னா, ஒரு தொழிற்சங்கமாக இருந்து யார் எதிரி, யார் நண்பன், எப்படி எங்க முறையிடணும், முறையீடு நிறைவேறலனாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொழிற்சங்கம் வந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கத்துக் கொடுத்துருது. ஒவ்வொரு தொழிலாளியும் தன்னளவுல ஒரு தொழிற்சங்க நிறுவனமாவே மாறி போயிடுறான். அதனால தொழிற்சங்கம் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் தொழிலாளியை கத்துக் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கே அதுவும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, இல்லைன்னா வக்கற்று போன குரல் இல்லாத சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு.